ஆப்ஷன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் 720, ஃப்ரேம் ரேட் 3060, பேக்ரவுண்ட் பிளாக் வச்சுக்கோங்க. 4:5 ரேஷியோவில் நான் பண்ணுறேன். கிளிக் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் ஆகும். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு வியூவால் கொடுத்துட்டு நீங்கள் என்ன இமேஜ் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த இமேஜ் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து இப்போ இந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் ஆப்ஷன் இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இப்போ பேக் போய்க்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 7 செகண்ட் மேக் பண்ணுறதுனால ஸ்பீடோ மீட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நான் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 செகண்ட் வந்துருச்சு. இப்போ எனக்கு 7 செகண்ட் வேணும்னா 7 செகண்ட் வச்சுட்டு இந்த இமேஜஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே 4th ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருப்பி இந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்டில் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் லாஸ்ட் ஆப்ஷன் ஸ்விங்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃப்ரீக்வன்சியில் நம்ம 1 வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆங்கிள் 1 வந்துட்டு -5 வச்சுக்கிறேன். ஆங்கிள் 5 கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் 2 வந்துட்டு 5 வச்சுக்கோங்க. அப்புறம் பேக் கொடுத்துக்கோங்க. திருப்பி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் திருப்பி அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டிங்கன்னா பல்ஸ் ஃபேஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சி 2.38 வச்சுக்கோங்க. ஸ்விங்கில் போயிட்டு 0.98, க்ரோவில் வந்துட்டு 1.02 வச்சுக்கோங்க. திருப்பி பேக் வந்துட்டு திருப்பி நம்ம எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் வந்துட்டு ப்ரொசீஜர்னு இருக்கும் பிளர் பக்கத்தில். அதில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டார் ஃபீல்டுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு பேரலெக்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் எக்ஸில் 2 to 6 அந்த வேல்யூ அதிகமாக போனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தால் பிரச்சனை இல்லை. அதே வேல்யூ வைக்கணும்னு இல்லை. இப்போ டெப்த்தில் போயிட்டீங்கன்னா இங்கே கீ ஃப்ரேம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பட்டன் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இல்லை எண்டுக்கு போயிடும். திருப்பி வந்து நம்ம இப்போ டெப்த்தில் வந்துட்டு 108 வேல்யூ வச்சுக்கிறோம். நீங்கள் திருப்பி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும் இல்லை. 1 டைம் ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி அது ஆக்டிவேட் ஆகும் கடைசியில். இப்போ 108 வேல்யூ வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சைஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 1.37 சைஸில் 1.37 வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. .37 379 இந்த வேல்யூ வச்சுக்கோங்க. ஃபெதர் அதே தான். கவுண்ட்டு கீழேயும் 25. இந்த எஃபெக்ட் உங்களுக்கு நிறைய கவுண்ட்டையும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது 25 போடுறனால 25 வச்சுக்கிறேன். திருப்பி பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஷேப்ஸ் ஃபஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ சர்க்கிள் பக்கத்தில் சர்க்கிள் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்டில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக வேணுன்றதுனால நம்ம இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கிளிக் பண்ணால் எண்டுக்கு வந்துடும். இந்த ஐ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் வேல்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 7க்கு வந்துடும். இப்போ திருப்பி அந்த வேல்யூ அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அதில் வந்து திருப்பி அதே ப்ரொசீஜர் போய்க்கோங்க. அதில் வந்து டாட்ஸ் கீழே ஃப்ராக்டல் ரிப்ஜர்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பேரலெக்ஸில் எக்ஸோட வேல்யூ -58. ஒய்யோட வேல்யூ -252.
பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ -124. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், நீங்கள் கரெக்டாக வந்து இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -145. இப்போ எவல்யூஷனில் நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ளஸ் திருப்பி வந்து இந்த ப்ளே பட்டனுக்கு இந்தாண்ட டச் பண்ணிங்கன்னா இது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணில் போயிட்டு இப்போ நம்ம கீ ஃப்ரேம் -0.89 வச்சுக்கிறோம். நம்ம ஒரு டைம் ஆட் பண்ண போதும், அதுவே திருப்பி லாஸ்ட்டுக்கு ஆட் ஆகிக்கும். 0.89 வச்சுக்கோங்க. ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 2.92 வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா -1.70. இப்படி பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, இல்லைன்னா வேல்யூ வந்துட்டு அதிகமாக போயிடும், ரொம்ப அதிகமாகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி அப்படியே இருக்கட்டும். சீடுக்கு வந்துட்டு இன்டென்சிட்டி வந்துட்டு 0.81 வச்சாலும் சரி, 0.80 வச்சாலும் சரி. திக்னஸ் தான் அது காட்டுது, வேறு எதுவும் இல்லை. சீடில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுறோம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு திருப்பி நான் இந்த பட்டன் ஆட் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துடும். 0.32 வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கலரில் நான் கிரே கொடுக்குறேன், செகண்ட் கலரில் ரோஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. அக்டேவ் அதே தான் 6 இருக்கும். பேக் கொடுத்துட்டு நான் பிளெண்டிங் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அது போயிட்டு கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓவர்லே அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த வியூ நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 7 செகண்ட் மேக் பண்ணுறதுனால நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். சாங்கை கட் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ++ ஐக்கானில் போய்ட்டு டெக்ஸ்ட்ன்ற பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து லிரிக்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேலே வந்துட்டு சென்டர் அலைன் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 24 வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பெருசாக இன்னும் கூட வச்சுக்கோங்க. கலர் வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டிங்கன்னா செலக்ட் ஆயிடும். இப்போ நான் வந்துட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ண லாஸ்ட்டு வந்து திரும்ப இந்த ஐஏது கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கிளிக் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒரே லெட்டர் வந்துடும். அப்புறம் சாங் ப்ளே பண்ணி இதை கட் பண்ணிக்கிறேன். இங்கே எனக்கு முடியுது, நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி வந்துடும். இப்போ செகண்ட் எடிட் பண்ணிக்கிறேன். சரி, இதை டச் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் போய்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணுறப்போ பண்ணிக்கலாம்.
சாங் காப்பிரைட் இருக்கிறதுனால நான் சவுண்டை மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சாங் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வேண்டிய லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் திருப்பி மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஸ்விங் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் 1.30, ஆங்கிள் வந்துட்டு 15 கொடுத்துக்கோங்க, -15. ஆங்கிள் 2 வந்துட்டு +15 கொடுத்துக்கோங்க. பேக் வந்துட்டு திருப்பி எஃபெக்டில் போயிட்டு அதே மூணு ட்ரான்ஸ்ஃபார்மில் பல்ஸ் சைஸ் போய்க்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 5.72 ஸ்விங்க்கு வந்துட்டு அதே 9.98 தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வராது. டோ வந்துட்டு 0.12 or 1.3 வச்சுக்கோங்க. நான் 3 வச்சுக்கிறேன். பேக் போயிட்டு திருப்பி இந்த ஆட் எஃபெக்ட் போயிட்டு டெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபஸ்ட்டு இருக்கும், அதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் வந்துட்டு ஃபேஸ், அதில் ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த டெக்ஸ்ட் முடியாது கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நான் 19.2 வேல்யூ 19.2 அந்த வேல்யூ நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துக்கோங்க. அங்கே உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செலக்ட் ஆகிட்டிங்கன்னா திருப்பிங்க மூடி கொடுத்துட்டு அது கரெக்டாக வேல்யூ அங்கே வந்துடும். அதில் -100. ஏன்னா அந்த திருப்பி நம்ம தள்ளி வைக்கும்போது இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகிரும். அதனால நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி கீழே வரும். கீழே வந்துட்டு ஸ்கேல் வந்துக்கோங்க. அதில் வந்துட்டு 4.41. அதுக்கு இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ண தேவையில்லை. 4.41 4.2 வச்சுக்கோங்க. 4.2 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி போனாலும் பிரச்சனை இல்லை. கீழே அப்படியே எதுவும் மாற்ற வேணாம், லேயர் அப்படியே இருக்கட்டும். கலர் ஃபில்லில் வந்துட்டு ஆன் கொடுத்துட்டு எந்த கலர் வேணும், எனக்கு எல்லோ வேணும், எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஈஸி சவுட்டில் ஈஸியில் வந்துட்டு -100, சவுட்டில் வந்துட்டு +100 வச்சுக்கோங்க. அதனால் பேக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூவில் பார்த்த மாதிரி அந்த வியூ வந்துடும். இப்போ நம்ம எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த டெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு இந்த கீழே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா காஃபி எஃபெக்ட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் இதுக்குள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்டில் போயிட்டு அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட், அதை வந்து பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட் ஆயிரும். இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஒன் டைம் எடிட் பண்ண அது எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட்டு அந்த வந்துருச்சு நம்மளுக்கு. நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா மேலே இங்கே பார்த்தீங்களா செட்டிங் மாதிரி ஒரு ஆப்ஷன், அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஆரோ மார்க், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்கே சைடில் டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் செட்டிங்ஸில் நிறையா ரெசல்யூஷன் இருக்கும். நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. 2K வரைக்குமே நம்ம இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். 720 பார்த்தோன்னா 720 ஆட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 5.0 நான் வச்சுக்கிறேன். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் வீடியோ. அவ்வளோதான், இந்த வீடியோ மேக் பண்ணியாச்சு. பிடிச்சப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.